ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். குலோப்ஜாம் செய்கிறோம்மா. ரவையை நல்லா ஊற வச்சு நல்லா பாலை ஊற்றி மிக்சியில் ஒரு சுற்ற விட்டேன். ஒரு 2 பல்ஸ் சுற்ற விட்டேன். அது நல்லா மசிவாவிட்டு நல்லா உருண்டை பிடிக்கும்போது உடையவும் இல்லை, நல்லா அழகாக தான் வந்துச்சு. அது கொஞ்சம் சிம் தீயில வச்சு பொரிக்கிறேன். சீனி பாகு காய்ச்சிறேன். சரி, ஒன்று ஒன்றா நமக்கு நம்ம வண்டிக்கு ஏற்றாப்புல செஞ்சு பார்ப்போம். நீங்கள் எப்படி செஞ்சு 2 3 ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சீனி பாகு காய்ச்சி இதையும் பொரிக்கிறேன். புதுசாக நான் இந்த இஷ்டத்துக்கே செஞ்சு பார்க்குறேன், எப்படின்னு பார்ப்போமே. செஞ்சு திண்டுட்டு சொல்கிறேன். ஆனால் அழகாகத்தான் வருது. ஆனால் அதெல்லாம் கூட பொசுக்குன்னு உடஞ்சிரும். இது குலோப்ஜாம் பவுடரு, அதுக்கப்புறம் நான் பன்னில் செய்கிறோம்ல, அதெல்லாம் பொரிஞ்சு ரவை கொஞ்சம் திக்கினஸாக தான் வைக்கிறேன். தூக்கி போட வெந்துட்டு இதில் போட சரியாக இலவும் சரியாகிக்கும். சீனியை கொஞ்சம் கொதிக்க விட்ட வேண்டியதான். சீனியில் கொதிக்க விட்டால் சீனியில் கொதிச்சுட்டா கொஞ்சம் இது கொடுக்க சான்ஸ் செய்யுது. ஆனால் விரியவோ புல்லவோ ஒன்றும் செய்யலை. அதான் எனக்கு சக்ஸஸாக வரும்னு நினைக்கிறேன். வந்த பிறகு சொல்கிறேன். நான் பாருங்கள் கொதிக்கிறேன். காலையில் எப்படிக்கிட்டு பார்க்க நைட்டில் தான் செய்கிறேன். நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச பிறகு அடுத்த ஏதாவது ப்ரோக்ராம் வைக்கும்போது நிலைமையை சொல்கிறேன். அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.